ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனகொண்டா ஹாரர் அப்படிங்கிற ஒரு மொபைல் கேம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேம் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கேம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. பார்த்திங்கன்னா டைஜஸ்டட் அப்படிங்கிற ஒரு கேம் பார்த்திங்கன்னா டெமோ வெர்ஷன் விட்டுருப்பாங்க. அப்போ அதை கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இதுவும் இருக்கும். பார்த்திங்கன்னா இது மொபைலில் விட்டுருந்தாங்க, அது வந்து பிசிக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் தான் இருக்குது. வேணும்னா அனகொண்டா ஹாரர்னு போட்டு பாருங்கள், இந்த கேம் வரும். சரி இருங்க, நம்ம இப்போ கேமுக்குள்ளே போயிடலாம். சரி ஓகே, இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடம் வந்து எம்டியாக இல்லை, இங்கே பாம்புகள் வந்து இருக்குது, உன்னோட ஒவ்வொரு காலடியும் பார்த்து வைங்கிறாங்க. ஓகே, பார்த்து வச்சுட்டா போச்சு. சரி இருங்க ப்ரோ, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த ரூம் போயிடலாம். அந்த கடைசி 2 ரூம் இருந்துச்சுல, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி ஒரு டோர் போச்சுல, அதை எக்ஸிடு. நம்ம 10 பேப்பரையும் கலெக்ட் பண்ணால் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தப்பிச்சிடலாம். சரி ஓகே, இதுவும் டைடி ஸ்டேட் மாதிரி தான். ஆனால் அந்த கேம் என்னென்னா, அதில் வந்து முட்டையை நம்ம வந்து உடைக்கணும், அந்த பாம்போட முட்டையை. அதனால் அதுலேயே ஒரு லைஃப், இதுலேயே ஒரு லைஃபு. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் இந்த கேம் உண்மையிலே மாசாக இருந்துச்சுங்க. எப்படின்னா, அந்த பாம்பு வந்து அந்த டார்க் பிளேஸ்லாம், நம்ம டார்க்கான இருக்கும் இங்கே, அங்கெல்லாம் போகும்போது சரி பயங்கரமாக இருந்துச்சு, அந்த பாம்பு வந்துருமோன்னு. ஓகே, இந்த மாதிரி நோட்லேருந்து சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்ட் கேட்டுச்சுன்னா பாம்பு வந்து இங்கே வர ஆரம்பிச்சிடும். போச்சுங்க, இங்கே வந்துருச்சுங்க. ஐயோ, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முட்டுசந்தில் மாட்டிங்கன்னா அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அது வேறு வருது. ஐயோ என்னையா கொடூரமாக இருக்குது. ஐயோ போடலான்னு பார்த்தா பிடிச்சிச்சு. சரி ஓகே, இது வந்து 2வது ட்ரை. சரி இருங்க, இந்த டைம் கரெக்டாக ஆடலாம். ஃபஸ்ட்டு இங்கே எப்பயும் ஒரு பேப்பர் இருக்கும். சரி ஓகே, அது மட்டும் இல்லை, இந்த கேமில் பார்த்தீங்கன்னா 2வது ஒரு மேப் இருக்கும். 2வது மேப் இல்லாமல் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இதில் மொத்தம் டைட்டனாக நம்ம இப்போ வந்து அனகொண்டா வச்சு விளையாடுறோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சுங்க. ஒரு விஷயம் சொல்ல கொடுத்தா, இதில் பார்த்தீங்கன்னா டைட்டனாபாவாவும் இருக்கும். டைட்டனாபாவா அப்புறம் இந்த அனகொண்டாவே பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். அதாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒன்றையே நம்மளால் சமாளிக்க முடியல, இதில் வேறு 2 இருக்குதான். சரி நீங்கள் இந்த கேம் வேணுன்னா கேளுங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அந்த 2 அனகொண்டா வச்சு நம்ம பண்ணலாம், அந்த டைட்டனாபாவை வச்சு பண்ணலாம். டைட்டனாபாவால் என்ன ஒரு பிரச்சனைனா, அது ரொம்ப பெருசாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா வரதும் அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகே, என்னங்க நின்றுச்சு, என்னங்க அப்படியே நின்றுச்சு, கிளிச் ஆயிடுச்சா? ஐயோ என்னையா அது, ஏங்க போயிடுச்சுங்க. என்னை பார்த்து பயந்து ஓடிடுச்சுங்க. அந்த பயம் இருக்கணும்டா. ஏங்க இல்லை கந்து விட்டு கோயந்தா, நீ என்னமோ பெரிய ரவுடின்னு நினச்சேன், இப்படி ஒரே அடிக்கு பொசுக்குன்னு போயிட்டியாடா. நல்ல வேலை, அது ஏதோ கிளிச்சில் போயிடுச்சு. அது தெரியாமல் நம்ம பார்த்தீங்கன்னா பஞ்சில் பேசுகிறோம்டா. இங்கே வந்து ஃபஸ்ட்டு போயிடலாம். இந்த பேப்பர் இருக்குது இந்த கேமில், இது ஒரு பிரச்சனையாகுது. ஏன்னா பேப்பரை வந்து எடுக்க முடியல. இந்த ஒரு டைம் இல்லை, நிறைய டைம் நடக்குது. ஒரு இடத்துல 2-3 பேப்பர் போட்டிருந்தாங்கன்னா அதை எடுக்கிறதுக்குள்ளே உயிர் போய் விழுது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் செட் இருந்துச்சு, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒளிஞ்சிடக்கூடாது. அந்த பாம்பு உங்களை பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, அங்கே நீங்கள் ஒழிஞ்சிங்கன்னா அந்த பாம்பு உங்களை பிடிச்சிரும். நான் ஏன்னா ஒரு டைம் மாட்டினேன். சரி ஓகே, இதை அந்த பாம்பு பார்த்துருச்சு, அதனால பிடிச்சிருன்னு பார்த்தா, நீங்கள் எப்போ ஒழிஞ்சாலுமே சரி அந்த பக்கம் போகும்போது உங்களை பிடிச்சிரும் பார்த்தீங்கன்னா. அதனால் எங்கேயுமே உங்களால் ஒழிய முடியாது. பாருங்கள், இப்போ தான் அந்த டார்க்கான இடம். இங்கே பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள், ரைட் சைடு. வேண்டாம், அந்த சைடு இப்போதைக்கு போக வேண்டாம், நம்ம ஃபஸ்ட்டு இந்த வழியாகவே போகலாம். சரி ஓகே, நீங்கள் வந்து சொல்லுங்கள். அந்த அவங்க வந்துருச்சுங்க. இது கூட இது இந்த கீழால் வரும்போது தாங்க தெரிய மாட்டேங்குது. மேலே அப்படியே இந்த நாகப்பாம்பு வரும்ல, அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. சம்டைம்ஸ் கீழே பார்த்த மாதிரி வருதா, அதான் டக்குன்னு வர முடியல. ஓகே, இங்கே இல்லது. இப்போ நம்மளை அதை அந்த வழியாக தட்டிகிட்ருக்கோம். சரி இங்கே ஏதாவது பேப்பர் இருந்தால் எடுத்துடலாம். ஓகே, இவன் எதுக்கு இந்த ரூமுக்குள்ளே வந்தான், எதுக்கு இந்த பேப்பர்லாம் எடுக்கிறான்னு நமக்கு தெரியல. சரி ஒரு பேப்பர் எடுத்தாச்சு, இன்னும் 6 பேப்பர் தான். ஓகே, இங்கே ஒரு பேப்பர் இருக்குது, இங்கே எடுத்துடலாம். சரி இப்போ இது இந்த சவுண்டு கேட்டு கண்டிப்பாக இங்கே வரும், நம்ம இங்கேருந்து எஸ் ஆகிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த கேம் முழுக்க நீங்கள் சவுண்டு வச்சு ஆடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஹெட்செட் போட்டு ஆடுறது கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணும். ஏன்னா அந்த பாம்பு டக்குன்னு ரைட் வருதா லெஃப்ட் வருதான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கேம் ட்ரை பண்ணும்போது ஹெட்செட் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ வேறு எங்கே வந்துச்சுன்னு தெரில. சரி ஓகே, இந்த வழியாக போகலாம். இப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், டக்குன்னு வருமா. இது ஈஸி மோடுக்குனால பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையாக வருது. ஹார்ட் மோடாக இருந்தால் அவ்வளோதான். எங்கே அங்கே நிற்குதா, அது பாம்பாகுது? இல்லைங்க, அது பாம்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி ஓகே, அது பாம்பா? இல்லை அது பாம்பு இல்லை. அப்புறம் என்னது அது? சரி இது என்ன இடம்? ஓகே, இது வந்த இடம் தான் நினைக்கிறேன். ஆமாங்க, இது வந்த இடம். சரி இருங்க, இப்போ எத்தனை பேப்பர்? 6 பேப்பர் எடுத்துட்டோம், இன்னும் கொஞ்சம் பேப்பர் தான். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா எங்கே போச்சு? சரி நான் சொல்ல மாட்டேன். அந்த நீங்கள் அதை எப்படி அன்லாக் பண்ணுறேன்னா, இந்த கேம் நீங்கள் விளாட ஜெயிக்க உங்களுக்கு டோக்கன் கிடைக்கும். அதை வச்சு அந்த அனகொண்டா, அதாவது டைட்டனாபாவா, அந்த டபுள் அனகொண்டா,
அப்புறம் அந்த புது மேப்லாம் அன்லாக் பண்ணணும். நான் இந்த கேம் பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு இது அடுத்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் போடுவேன். லாங் மீன்ஸ் சாரிங்க வாய்க்குள்ள வச்சு ரொம்ப நாள் கழித்து தான் போடுவேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இன்னும் ஆங்கர் கிங் பண்ணாமல் இருக்கோம். பார்த்திங்கன்னா அது ஒரு பாட்டு போட்டு இன்னும் அதுக்கு இன்னும் செகண்ட் பார்ட் போகாமல் ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம். அதனால் அது அடுத்த வீடியோ வந்துடும். சரி ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஓகே இதுக்குள்ளே இது இன்னும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சரி ஓகே, அது வர மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. ஓகே இதுக்குள்ளே ஏதாவதுன்னு பார்த்துடலாம். அது வேறு எங்கேயோ போகுது. சரி இருங்க, இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு இன்னும் ஒரே பேப்பர் தாங்க, நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஒரே பேப்பர் தான். இன்னும் ஒரே ஒரு பேப்பர் தான், பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பேப்பருங்க, ஒரு பேப்பர் இப்போ எடுக்காமல் செத்து போயிட்டுனா மண்டை காஞ்சி போயிடுவேன். ஃபஸ்ட்டு இருங்க பொறுமையாக போகலாம். இப்போ நம்ம வந்து அந்த டார்க் சைடு தான் போய் ஆகணும். இங்கே பேப்பர் கண்டிப்பாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முன்னே செத்துங்க. ஆனால் இந்த கேம் நைட்டு விளாடும் போது சரி பயமாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுன்னு தெரில, ஆனால் உண்மையிலுமே ஒர்த்தான கேமுங்க. மொபைலில் ஃப்ரீயாக தான் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். சரி ஓகே இருங்க, ஃபஸ்ட்டு சவுண்டு எங்கேயும் கேட்கல. ஃபஸ்ட் டைம் சவுண்டு கேட்கலன்னு நீங்கள் முன்னாடி போயிடக்கூடாது. அது எங்கேயும் நின்றுக்கிட்டு கூட இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேப்பர் இங்கே இருக்குது. அப்பாடா எடுத்துகிட்டு முன்னாடி ஒன்றும் அவ்வளோதான். சரி ஓகே 10 பேப்பர் கிடச்சிச்சு. இப்போ மட்டும் செத்தரவே கூடாது, பார்த்து போகணும். பார்த்திங்கன்னா இந்த இருட்டான இடம், இந்த அந்த இடுக்கிடுக்காக வச்சுருக்காங்கல்ல ஒவ்வொரு இடத்துக்கு போகிறது, அதனால் அந்த பாம்பு வரும்போது சரி பயமாக இருக்குது. சரி ஓகே, பார்த்திங்கன்னா எங்கே இந்த வழியாக போகிறது? இங்கே தான் நினைக்கிறேன். இல்லையே. ஓகே நம்ம பார்த்திங்கன்னா இந்த சைடாக போகணும். ஓகே அவ்வளோதான், இந்த வீடியோ அவ்வளோதான். பை காய்ஸ்.